நீங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். சென்செக்ஸ்ல 30 கம்பெனிகள் இருக்குது. நாம் சென்செக்ஸ் பற்றி பேசுறப்போ, அதாவது இந்தியாவின் டாப் 30 கம்பெனிகள் பிஎஸ்சில லிஸ்டானவை என்று அர்த்தம். ஆனா ஒரு சின்ன கேள்வி, இந்த சென்செக்ஸ் எப்போது ஆரம்பிச்சது தெரியுமா? பல பேருக்கு இதே தெரியாது. நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். சென்செக்ஸ் ஆரம்பிச்சது 1 ஜனவரி 1986. அப்போ அதன் வேல்யூ என்ன தெரியுமா? 561 ரூபீஸ் மட்டும். இப்போ அது 85,000 ரூபாய்க்கு மேல் இருக்கு. இது ஒரு நம்பர் மட்டும் இல்ல, இது ஒரு பவர்ஃபுல் வெல்த் கிரியேஷன் ஸ்டோரி. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. 1986ல சென்செக்ஸ்ல இருந்த அந்த 30 கம்பெனிகளில் இன்னைக்கு எத்தனை கம்பெனிகள் இருக்கிறது? நீங்க கெஸ் பண்ணுங்க. 10, 15, 20? இல்ல. உண்மையான ஆன்சர் only 4. ஆமாம், 30லிருந்து இன்று வரை சர்வை பண்ணி இன்னும் சென்செக்ஸ்ல இருக்கிறது 4 கம்பெனிகள் மட்டுமே. இதன் அர்த்தம் என்ன? மீதமுள்ள 26 கம்பெனிகள் என்னாச்சு? சில கம்பெனிஸ் க்ளோஸ் ஆயிருக்கும், சில கம்பெனிஸ் growth இல்லாமல் வீக் ஆகி வெளியே போயிருக்கும், சில கம்பெனிஸ் சிம்பிளி ரீப்ளேஸ் ஆயிருக்கும். இதுதான் மார்க்கெட்டின் நேச்சர். ஸ்ட்ராங் சர்வைவ் ஆகும், வீக் எலிமினேட் ஆகும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க 1986ல சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க அந்த 30 கம்பெனிகளை இண்டிவிஜுவலி செலக்ட் பண்ணவே இல்ல. நீங்க சென்செக்ஸை ஃபாலோ பண்ணினீங்க. ஒரு கம்பெனி வீக் ஆகி வெளியே போனால் அதற்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி வந்து சேரும். உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூ கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும். அதாவது நீங்க எந்த டெசிஷனையும் எடுக்காமல், எந்த டென்ஷனையும் இல்லாமல் உங்கள் மணி ஆல்வேஸ் டாப் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் ஆகியிருக்கும். இதுதான் ரியல் மேஜிக். இதுதான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கின் பவர். இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? கம்பெனிஸ் சேஞ்ச் ஆகும், மார்க்கெட் சேஞ்ச் ஆகும், இகானமி சேஞ்ச் ஆகும். ஆனா உங்க வெல்த் தொடர்ந்து க்ரோ ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்க ஸ்டாக் பிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. யார் வின் பண்ண போறாங்க என்று கெஸ் பண்ண தேவையில்லை. மார்க்கெட் தான் வின்னர்ஸை செலக்ட் பண்ணும். நீங்க சிம்பிளி அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறீங்க. இதுதான் பாசிவ் இன்வெஸ்டிங்னு சொல்லப்படும் கான்செப்ட். இப்போ நம்பர்ஸ் பார்க்கலாம். 1986ல சென்செக்ஸ் 561 ரூபீஸ் இருந்தது. இன்று அது 85,000 ரூபீஸ்க்கு மேல். இந்த growthக்கு எவ்வளவு இயர்ஸ் எடுத்துச்சு? சுமார் 39 இயர்ஸ். இந்த பீரியடுக்கு CAGR என்ன தெரியுமா? சுமார் 13.76% முதல் 14% வரை. இது ஸ்மால் நம்பர் மாதிரி தோன்றலாம், ஆனா காம்பவுண்டிங்ல இது ஒரு மேசிவ் நம்பர். காம்பவுண்டிங் என்னன்னா, உங்க ரிட்டர்ன்ஸ் மீண்டும் இன்வெஸ்ட் ஆகி அந்த ரிட்டர்ன்ஸ் மீதும் ரிட்டர்ன்ஸ் வரும். இதுதான் வெல்த் மல்டிப்ளிகேஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 39 இயர்ஸுக்கு 13.76% ரிட்டர்ன் கிடைச்சா அது 152 கோடி ரூபாய் ஆகும். நான் மீண்டும் சொல்றேன், 1 கோடி ரூபாய் 152 கோடி ரூபாய். இது ஓவர் ஹைப் இல்ல, இது பியோர் மேத்தமேட்டிக்ஸ். இதே கான்செப்டை 1 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணுங்க. 1 லட்சம் ரூபாய் 1.52 கோடி ரூபாய். இதுதான் டைம் பிளஸ் கன்சிஸ்டன்சி பிளஸ் காம்பவுண்டிங்கின் மேஜிக். இப்போ ஒரு டவுட் வரும், இது தியரட்டிக்கலி நல்லா இருக்கு, பிராக்டிகலி பாசிபிளா? இதுக்கு ஆன்சர் ஆல்ரெடி ரியல் வேர்ல்டுல ப்ரூவ் ஆகியிருக்கு. வாரன் பஃபெட், உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர், ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜருடன் பெட் போட்டார். சேலஞ்ச் என்னன்னா, S&P 500 இண்டெக்ஸ், அதாவது யுஎஸ்என் சென்செக்ஸ் மாதிரி, வர்சஸ் ஆக்டிவ்லி மேனேஜ்ட் ஃபண்ட்ஸ். பல ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்டிவ்லி ஸ்டாக்ஸை பிக் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்றாங்க. அவர்கள் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுமா? ரிசல்ட் என்னாச்சு? 10 வருடம் முடிவில் வாரன் பஃபெட் ஈஸியா ஜெயிச்சார். இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் அதிக ரிட்டர்ன் கொடுத்தது. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட மார்க்கெட்டை கன்சிஸ்டண்டா பீட் பண்ண முடியல. இதிலிருந்து லெசன் என்ன? நீங்க மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணினா போதும். அதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். அதுதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்வெஸ்டிங். அதுதான் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். இப்போ பிராக்டிக்கல் கொஸ்டின், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது? சென்செக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் ETF என்ற கான்செப்ட் வந்தது. ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது என்ன பண்ணும்னா, ஒரு இண்டெக்ஸை காப்பி பண்ணும். நீங்கள் ETF வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கும் அனைத்து கம்பெனிஸ்லையும் இன்டைரக்டா இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்தியாவில் ஈஸியஸ்ட் வே என்னன்னா, நிஃப்டி 50 ETF. இது NSEல இருக்கும் டாப் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். இது ஸ்டேபிள், இது ப்ரூவன். அதுக்கு பிறகு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF. இது ஃபியூச்சர் லார்ஜ் கேப் கம்பெனிஸ். நாளைக்கு நிஃப்டி 50க்கு வரப்போகும் கம்பெனிஸ் இதில் இருக்கும். அதனால் growth பொட்டன்ஷியல் அதிகம். அடுத்தது மிட் கேப் ETFs. இது growing கம்பெனிஸ். ரிஸ்க் இருக்கும், ஆனா growthம் கூட இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்மால் கேப் ETFs. இது ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட்.
லாங் டேர்ம்ல மல்டி பேக்கர் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த 4 கேட்டகரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா நீங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட் முழுவதும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். இதுதான் டைவர்சிஃபிகேஷன். இதை மேலும் ஸ்ட்ராங் பண்ண மொமெண்டம் ETF யூஸ் பண்ணலாம். இது மார்க்கெட்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டாக்ஸை கேப்சர் பண்ணும். அதாவது ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி. இதனால் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் இந்தியா மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். குளோபல் டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். அதனால் நீங்கள் இன்டர்நேஷனல் ETFs கன்சிடர் பண்ணலாம். ஹாங்ஸிங் ETF மூலம் ஹாங்காங் மற்றும் சைனா எக்ஸ்போஜர் கிடைக்கும். சைனா ஃபியூச்சர் growth என்ஜினாக இருக்கும் என்று பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்புறாங்க. சைனா டெக் ETFs மூலம் அந்த growth-ஐ கேப்சர் பண்ணலாம். அதற்கு பிறகு US மார்க்கெட், உலகத்திலேயே பிக்கெஸ்ட் எக்கானமி. US டெக் கம்பெனிஸ் ஆப்பிள், அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவை உலகத்தை டாமினேட் பண்ணுது. FANG ETFs அல்லது NASDAQ 100 ETFs மூலம் இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கடந்த 5 வருடத்தில் இந்த செக்டர் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறது. இதோட கூட செக்டர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போஷர் வேணும்னா டிஃபென்ஸ் ETF கன்சிடர் பண்ணலாம். உலகம் முழுக்க கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகரிக்குது. கவர்மெண்ட்ஸ் டிஃபென்ஸுக்கு அதிக பட்ஜெட் அலோகேட் பண்ணுது. இதனால் டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கு கன்சிஸ்டன்ட் growth வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, USல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, சைனால இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, டிஃபரெண்ட் மார்க்கெட் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, டிஃபரெண்ட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் ரியல் டைவர்சிஃபிகேஷன். ஒரு சிங்கிள் கண்ட்ரி, ஒரு சிங்கிள் ஸ்டாக், ஒரு சிங்கிள் செக்டர் மீது டிபெண்ட் ஆகாமல் நீங்கள் ரிஸ்கை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி செக். இந்த போர்ட்ஃபோலியோ முழுக்க ஈக்விட்டி பேஸ்ட். அதனால் ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும். சில டைம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வரும். ஆனால் லாங் டேர்ம்ல growth பொட்டன்ஷியல் மிகவும் ஸ்ட்ராங். அதனால் பேஷன்ஸ் முக்கியம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? SIP. மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 rupees கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 1000 rupees பெட்டர். முக்கியம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. மார்க்கெட் டைமிங் இம்பார்ட்டன்ட் இல்ல. டைம் இந்த மார்க்கெட் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க இன்று ஸ்டார்ட் பண்றீங்களா இல்லையா என்பதுதான் உங்கள் ஃபியூச்சர் வெல்த்தை டிசைட் பண்ணும். ஏர்லி ஸ்டார்ட் பண்ணினா காம்பவுண்டிங் அட்வான்டேஜ் அதிகம். டிலே பண்ணினா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆகும். ஃபைனலா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாக்கை பிக் பண்ணாதீங்க. இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம் திங்கிங்கை அடாப்ட் பண்ணுங்கள். இது ஒரு கெட் ரிச் குவிக் ஸ்கீம் இல்ல. இது ஸ்லோ, ஸ்டெடி, பவர்ஃபுல் வெல்த் பில்டிங் சிஸ்டம். டிசிப்ளின், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி இந்த 3 இருந்தா நீங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த ETFsல உங்களுக்கு பெஸ்ட் எது? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பவர்ஃபுல் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம்.